படி படின்னு சொல்கிறதே குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நாய்ஸாக தான் கேட்குது. எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டர்னலி மோட்டிவேட் பண்ணுவீங்க? பேசிக்கலி 3 திங்ஸ் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் படிப்பை இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி அப்ரோச்சஸ் எடுக்கணும்? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பயணம் வித் பர்பஸ். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் கன்சர்ன் இருக்குங்க. நம்ம குழந்தைங்கள நல்லா எஜுகேட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் குட் ஹியூமன் பீயிங்காக இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னு. இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு காமன் யூனிவர்சல் ப்ராப்ளம், இஷ்யூ. ஆக்சுவலி இதை ஒரு இஷ்யூவாக நம்ம பார்க்காம இதை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு யோசித்தோன்னா, படி படின்னு சொல்கிறதே குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய நாய்ஸாக தான் கேட்குது. தே டோன்ட் see it as a மெலடி. அதை மெலடியாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கிற என்வாயர்மெண்ட்டை நம்ம தான் க்ரியேட் பண்ணி தரணும். குழந்தைங்களுக்கு படிப்பை பார்த்தா ஒரு டெவில் மாதிரி இல்லாமல் ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன? வாட் கேன் we do to make studying more favorable? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு கன்சிஸ்டன்ட் என்வாயர்மெண்ட்டை குழந்தைங்களுக்காக நம்ம செட் பண்ணி கொடுக்குறது. இந்த டைமில் சாப்பிட்ணும், இந்த டைமில் தூங்கணும், இந்த டைமில் படிக்கணும்னு ஒரு ரெகுலர் ரொட்டீன். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் போகும். ஓகே, திஸ் இஸ் த டைம் டு ஸ்டடி, திஸ் இஸ் த டைம் டு ஸ்லீப் அப்படின்னு அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடும். படிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி மோட்டிவேட் பண்ணலாம். எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டர்னலி மோட்டிவேட் பண்ணுவீங்க? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக ஃபேட் ஆஃப் ஆகும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின் ஒன்று இருந்துச்சுன்னா they do not have to wait for motivation. அவங்களுக்குள்ளேயே அது இருக்கும். they know when to study and when to do what. கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸோட சீக்ரெட். செகண்ட்லி, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோனாக இருக்கணும். பேசிக்கலி 3 திங்ஸ் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குழந்தைங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் டேபிள், ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் லைட்டிங் அண்ட் கம்ஃபர்டபுள் சீட்டிங் ரொம்ப முக்கியம் டு இம்ப்ரூவ் த ஃபோக்கஸ். கரெக்டாக அவங்க படிக்க உட்காரும்போது சீரியல் சவுண்டு, மொபைல் நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி அன்னெசரி டிஸ்ட்ராக்டிவ் சவுண்ட்ஸ் அவங்க காதில் விழுந்துச்சு, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் போயிடும். என்வாயர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் எஃபர்ட்ஸ் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப், குழந்தைங்களுக்கு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி வாஸ்ட் சிலபஸ் அல்லது பெரிய சாப்டர் அவங்க முன்னாடி வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க மைண்டில் வர்றது ஃபியர். அவங்க அதை ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. they will not be able to digest it. அப்போ அது என்ன செய்யணும்? எப்படி ஒரே நேரத்தில் நிறைய சாப்பாடு கொடுத்து அந்த குழந்தைங்கனால டைஜஸ்ட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தாங்க பிரெயினுக்கும். break the bigger tasks into smaller chunks. let them read one by one. ஃபேமேன் டெக்னிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமேன் டெக்னிக்கில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை படிக்கணும். இட் மே பி அ ஷார்ட் பேராகிராஃப். அதை படிச்சுட்டு இன்னொரு குழந்தைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 5 year oldனால கூட கிராஸ் பண்ண முடியணும். அப்படி இருந்தால் தான் அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இந்த ஃபைன்மென்ட் டெக்னிக் மூலயமா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கான்செப்டாக இருந்தாலும் யூஆர் ஆக்சுவலி பிரேக்கிங் இட் இன்டு ஸ்மாலர் சங்க்ஸ். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது கிராஸ்பிங் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பிளைனிங். ஒன்ஸ் யூஆர் ஏபிள் டு மாஸ்டர் யுவர் எக்ஸ்பிளனேஷன், யூ ஹவ் மாஸ்டர் த கான்செப்ட் வெல். கிட்ஸை கரெக்டாக கைட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷைன் ஆவாங்க. எப்படி படிக்கணும், என்ன மாதிரியெல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பை ஒரு போரிங் மொனாட்டனஸ் டாஸ்க்காக இல்லாமல் ஆர்வமாக என்டர்டெய்னிங் டாஸ்க்காக எடுத்து படிப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறதோட படிப்புங்கிற ஒரு மெயின் விஷயத்தை அவங்க மைண்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு படிக்கிற ஆக்டிவிட்டியை அவங்களுக்கு வெறும் போரிங்காகவும் மொனாட்டனஸாகவும் இருக்காமல் ஃபன்-ஃபில்ட், என்கேஜிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்க. அதில் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க. as parents it is your duty to make studies entertaining and engaging. and இப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறனால குழந்தைங்க எல்லாமே ஒரு ஃபியர் பேனிக்கி மோடில் இருப்பீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். இத்தனை நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்கள் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த மாதிரியான வேல்யூபிள் அண்ட் நாலேஜபிள் கான்டென்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயணங்கள் தொடரட்டும்.